ஹாய் பிரேஸ்லர் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் இந்த மாதத்திலும் பாருங்கள், 10 மாதம் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த 10வது மாதத்திலும் 4வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். இது ஆண்டோடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு மாதமும் ஆண்டோடைய கிருபையினால தான் நீங்களும் நானும் அவராலே வழி நடத்தி கொண்டு வரப்படுகிறோம். ஸோ கிருபையை உணர்ந்து இந்த மாதத்தில் 10வது மாதம், அது நிறைவான மாதத்தில் ஆண்டோடைய கிருபையை எண்ணி அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் குட்டீஸ். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை உடைய போக்கிலும் வரத்திலும் உங்களை பாதுகாத்தார். நீங்கள் படிக்கும்போது உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்தார். இதையெல்லாம் நினைத்து கர்த்தருடைய கிருபையை எண்ணி அவரை நன்றியோடு துதிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? மறந்துடாதீங்க. ஸ்கூல் போவதற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து ஒரு வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்துட்டு நீங்கள் கடந்து போங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். சரியா குட்டீஸ்? ஓகே. ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக தேவாதி தேவனை துதிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து கர்த்தரை துதிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கிருபையா இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி நிற்கும்படி கிருபை செய்தீர். எங்களுக்காகவே இந்த ப்ரோக்ராமை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களையும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கிருபை அவர்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல் மூலமாக, ஆண்டவரே ஸ்கிட் மூலமாக, ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு என்ன பேசி ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்பியிருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். பாடல் மூலமாய் கடந்து வரட்டும், ஸ்கிட் மூலமாய் கடந்து வரட்டும். இதை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை அப்படியே ஆண்டவரே அபியாசப்படுத்த நீங்கள் உதவி செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் பெருக போகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்க்க போகலாமா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கும் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மந்த்தும் உங்களுக்கு சூப்பராக போயிருக்கோம் தானே? புது டேர்மில் நிறைய புது லெசன்ஸோடு உங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் நடந்திருக்கும் தானே? ஆமாம், எல்லோரும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த டேர்ம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நியூ லெசன்ஸ் கற்றுந்துருப்பீங்க. ஸோ இப்போவும் நம்ம இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் இந்த மாதம் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன தாட் ஃபார் த டே அப்படின்னு கேட்டு வந்துடலாமா? ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் தாட் ஃபார் த டேயில் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன தாட் ஃபார் த டே அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பைபிள் வேர்ஸ் ரீட் பண்ணிடலாம். எல்லோரும் பைபிள் எடுத்துக்கிறீங்களா? 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 12 verse 9. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அக்கா ரீட் பண்ணுறேன், அக்காவோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுறீங்களா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, ஃபார் மை பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பர்ஃபெக்டாக விளங்குமா, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணோம். ஸோ எந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது
வீக்னஸ் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம், ஒரு மாதிரி வீக்காக இருக்காங்க, இந்த பொண்ணு வீக்காக இருக்கா, இந்த பையன் ரொம்ப வீக்காக இருக்கான், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்லா வந்து நியூட்ரிஷியஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு. ஸோ அந்த வீக்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீவர் வரும்போதோ இல்லைன்னா நமக்கு உடம்புல சரியில்லாமல் இருக்கும்போதோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா. ஃபீவர்லாம் வந்துட்டு போனப்போ நம்ம சரியாக சாப்பிடாதனால ஒரு மாதிரி ட்ரெயின் ஆன மாதிரி ட்ரையாக அப்படி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பலகீனங்களில் மட்டும் ஆண்டவர் வந்து சொல்லலை, உன்னோட பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் என்னோடய பலன் பூரணமாக விளங்கும்னு ஆண்டவர் சொல்லலை. வீக்னஸ் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வீக்னஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி அதை வந்து எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் நம்ம ஹெல்த் வைஸ் நம்ம பாடி வைஸ் நமக்கு நிறைய வீக்னஸ் இருக்கலாம். சில விஷயங்களை திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஒரு திருடனுக்கு வந்து என்ன வீக்னஸ்னு பார்த்திங்கன்னா, அவன் திருடிக்கிட்டே இருப்பான். ஸோ அவனால் நிறுத்தவே முடியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வீக்னஸ். இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், சரியா. ஸோ அந்த மாதிரி வீக்னஸையும் ஆண்டவர் மீன் பண்ணுறாரு. சில பேருக்கு பாவம் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அது பாவம்னு தெரிஞ்சும் அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அக்கா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, திருடுறவங்களுக்கு வந்து திருடுறது வந்து எப்படி ஒரு ஹேபிட்டாக மாறிடும், அவங்களுக்கு அது வீக்னஸ்னே தெரியாது. அவங்களால திருடலை அப்படின்னா அவங்களால தூங்க முடியாது, அவங்களுக்கு சாப்பிட முடியாது, இந்த மாதிரி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கூட ஆண்டவர் வந்து அந்த பலவீனத்தில் அந்த பர்சனுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கார். ஸோ மென்டலி, அதாவது இது நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா, அவங்க மைண்டில் தான் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அவங்க பாடியில் வீக்னஸ் கிடையாது. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு மைண்டில் வீக்னஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக பார்த்தோம் இல்லையா, வீக்னஸ் அப்படின்னா மைண்ட் வீக்னஸ்னால் எந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வீக்னஸ் அப்படின்னு நம்மளோட லைஃப்பில் என்னென்னு பார்ப்போமா. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வீக்னஸாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்மளை வந்து மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாங்க, நம்மளை வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நீ எல்லாம் என்ன செய்ய போகிற, இப்படி பேசுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம என்கரேஜிங்காக இருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸே வந்து நமக்கு வீக்னஸாக இருப்பாங்க. அவங்க இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீக்னஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் பார்க்குறாரு, உனக்கு எது பலகீனம்னு நீ நினைக்கிற, உன்னோட மைண்ட்லையா, உன்னோட தாட்லையா. சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக. எதுவுமே இருக்காது, ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இதாச்சுன்னா நான் என்ன செய்வேன், அதாச்சுன்னா நான் என்ன செய்வேன்ட்டு மைண்டு வைஸில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ ஆண்டவர் இப்படிப்பட்ட தாட்டில் இருக்கிற அவங்களுக்கும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். ஸோ ஃபிசிக்கலி ஆண்டவர் ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு மாற்றம் கிடையாது. மென்டலி ஏதாச்சும் நம்ம வீக்காக இருந்தால் கூட நம்மளை வந்து ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஒருவேளை படிக்கும்போது உங்களுக்கு வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா, என்னோடய பிரெயின் சரியாக மெமரி பவர் எனக்கு இல்லை, அதனால தான் வந்து என்னால் கிளாஸில் ஃபர்ஸ்ட் வர முடியல, கிளாஸில் என்னால் நிறைய மார்க் எடுக்க முடியல, இந்த மாதிரி தாட்லாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னோட பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு. இதுக்கு எக்ஸாம்பிளாக பைபிளில் இருக்க நிறைய பேர் நம்ம எடுத்துக்கலாம். பேதுரு பார்த்திங்கன்னா, பேதுரு வந்து மீன் வந்து பிடிக்கிறவர், கரெக்டாக. ஸோ அந்த நாட்களில் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவங்கலாம் வந்து போய் ஒரு இடத்துல போய் படிச்சுட்டோ இல்லை அங்கே வந்து படிச்சுட்டு போய் மீன் தொழில் செய்ய மாட்டாங்க, படிச்சுட்டு போய் அந்த ப்ரொஃபஷனுக்கு போக மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வழியாக செஞ்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது பேதுரு வந்து நன்றாக கற்று பேசினவர் கிடையாது. ஏன்னா இதில் பைபிளில் பார்க்குறோம், பேதுரு மீன் பிடிக்கிறவராக இருக்கார், ஆண்டவர் அவரை அழைச்சப்புறம் அவர் சீஷராக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டப்புறம், நீங்கள் வந்து எருசலேமில் போய் காத்துருங்க, உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னப்போ, அதே மாதிரி மேல் வீட்டாரில் இவங்க எல்லாம் காத்திருக்கும் போது அபிஷேகம் கிடச்சிது. அந்த இடத்துல வந்து ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் பற்பல பாஷைகளில் பேசுகிறாங்க அப்படின்னு அங்கே சுற்றி இருக்கிறவங்க கேட்கும்போது, இவங்கெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறவங்க தானே, இவங்கெல்லாம் வந்து சாதாரண மக்கள் தானே, இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும், அவங்களாம் ஒன்றும் பெரிய ஸ்காலர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி பிரமிப்பாக பார்த்தாங்களாம். ஸோ இதுலேருந்தே தெரியுதுல, பேதுரு வந்து மீனவராக இருந்தார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நாலேஜபிள் பர்சன் கிடையாது. ஆனால் ஆவியானவரோட நிறைவு அவருக்குள்ளே வந்தப்போ அவர் மற்றவர்களுக்கு எழுந்து நின்று பிரசங்கிக்கிற அளவுக்கு அப்படியாப்பட்ட ஒரு விஸ்டமாக நாலேஜை வந்து ஆண்டவர் அவருக்குள்ளே கொடுத்தாரு. ஸோ அதனால தான் ஆண்டவரோட கிருபை இருந்தால் நம்மளோட பலவீனம்னு நம்ம நினைக்கிற விஷயங்களில் ஆண்டவர் நிச்சயமாக வந்து அது பரிபூர்ணமாக விளங்க செய்வார். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேதுரு வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அக்கா எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம பாடி வைஸ் வீக்னஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எப்படிப்பட்ட ஹீலிங் வந்து ஆண்டவர் கொடுப்பார்னா, பேதுருவோட மாமி வந்து சுகம் இல்லாமல் படுத்திருப்பாங்க. அந்த டைமில் ஆண்டவர் வந்து அவங்கள தொட்டு
அவங்கள சுகம் கொடுப்பாங்க. உடனே அவங்க எந்திரிச்சு போய் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாங்க அப்படின்னு இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பைபிளை ரீட் பண்ணுறேன், அக்காவோட சேர்ந்து பார்க்குறீங்களா? மத்தேயு 8வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஸோ அந்த வீக்னஸில் ஜுரமாக இருந்து படுத்துட்ருக்காங்க. ஆண்டவர் தொட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஹீலிங் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹீலிங். ஸோ இதுவுமே வந்து எப்படின்னா, ஆண்டவரோட கிருபையை இருக்கும்போது அந்த பலகீனத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பலன் கிடச்சிது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பாடி வீக்னஸாக இருக்கலாம், இல்லை மைண்டில் எந்த விஷயத்தில் நம்ம வந்து வீக்காக இருக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே ஆண்டவரோட கிருபை போதும். அவரோட கிருபையே நம்மளோட பலவீனத்தில் பூரணமாக விளங்கும். ஸோ நம்மளால் முடியாது இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் அந்த டைமில் நம்ம ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போது ஆண்டவரோட கிருபை நமக்குள்ளே விளங்குச்சுன்னா அவருடைய பலன், ஆண்டவரோட பலன் தான் வந்து நம்மளோட லைஃப்பில் பூரணமாக விளங்கும். ஸோ நம்ம பலனை விட ஆண்டவரோட பலன் நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். ஏசப்பா, எனக்கு உங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தாங்க, இப்போ தேய்ச்சற வாழ்னு அனுப்புவேன்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த பலன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். இன்னொருத்தர் பைபிளில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், சிம்சோன்னு. அவர் பார்க்க வந்து மசில் பாடி இருக்கிறவரா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்க ஜைஜான்டிக்காக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, அவங்க பயங்கரமாக பாடி பில்ட் பண்ணி மசில்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்கள பார்த்து யாருமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்துச்சு, உங்களோட ஸ்ட்ரென்த்தோட சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க இல்லையா? ஸோ தேவனுடைய ஆவி சிம்சோன் மேலே இறங்கும் போது தான் அவர் பலவானாக மாறுவார் அப்படின்னு நம்ம பைபிளில் ரீட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட மேலே இறங்கும் போது நம்ம பார்க்க ஒரு வேளை வீக்காக இருக்க பர்சன் மாதிரி தெரியலாம். நம்மளை வெளி தோட்டத்தில் பார்க்குறவங்க வந்து இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி பலவான்கள் யாருமே இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய பலன் நம்ம மேலே பூர்ணமாக விளங்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய கிருபையே சார்ந்திருக்கணும். எனி டைம் என்னோட பலனாலேயோ என்னுடைய ஸ்ட்ரென்த்னாலேயோ நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களோட ஸ்ட்ரென்த்துமே வந்து ஆண்டவர் கொடுத்தது தானே. நீங்கள் சார்ந்து இருக்கும்போது ஏசப்பா நிச்சயமாக அவரோட கிருபையை சார்ந்து இருக்கும்போது அவரோட கிருபையை அதிகமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து பலப்படுத்துவார். உங்களோட பலவீனத்தில் ஆண்டவரோட பலன் வந்து பர்ஃபெக்டாக விளங்கும். ஓகேவா குட்டீஸ்? ஸோ இந்த தாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த டைமில் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் பாடியில் வீக்னஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் மைண்டில் வீக்னஸ் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வீக்னஸில் ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? இது நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வசனத்தில் தினமும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஏசப்பா உங்களுடைய நாட்களில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பலனாக இருந்து உங்களை நடத்துவாங்க. ஓகே குட்டீஸ், பாய். சின்ன மனுஷன்
சரி குட்டீஸ், டான்ஸ்லாம் பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டான்ஸ் ஆடினீங்களா? நல்லா இருந்துச்சா? நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்கிட் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிட் உங்களுக்காக இருக்குது. அந்த ஸ்கிட்லேயும் நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சன் பற்றி பார்க்க போகிறோம். அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா? ஓவர் டு ஸ்கிட். வேல்ஸ் தேசத்தின் சிறிய கிராமத்தில் ஜேக்கப் மற்றும் மேரி தம்பதியினருக்கு 1784ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மேரி ஜோன்ஸ் பிறந்தார். இவர் வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தேவன் மீது உள்ள அன்பில் வாரந்தோறும் ஆலயத்திற்கு சென்று தேவ அன்பையும் தேவ வார்த்தையையும் கேட்டு வளர்ந்து வந்தார். மேரி, மேரி, என்னம்மா? அம்மாக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? வெளியே போய் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வரியா மேரி? சரிம்மா, வரேம்மா. மேரி ஜோன்ஸ் தன் பெற்றோரோடு வாரந்தோறும் 2 மைல்களுக்கு அப்பால் உள்ள தேவாலயத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு வந்தார். இவ்வாறாக வாரந்தோறும் தேவாலயத்திற்கு சென்று வந்த மேரி ஜோன்ஸிற்கு தேவ வார்த்தையின் மீது அதிகமான ஆர்வமும் அதிகமான அன்பும் பெருகிற்று. வேத வசனங்களை வாசிக்கவும் வேத புத்தகத்தை தன் கைகளில் ஏந்த வேண்டும் என்ற தாகம் ஆத்ம தாகமாய் மாறிற்று. ஏசப்பா, எனக்கு பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டில் பைபிள் இல்லை, ஆனால் எங்கள் சர்ச்சில் இருக்காலும் படிக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கு ஏசப்பா. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? மேரி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். உனக்கு பைபிள் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபேமிலியில் அதுக்கெல்லாம் நம்மளால் காசை கொடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப பணக்காரங்க அவங்களாம் தான் பைபிள் வச்சுருப்பாங்க. அவங்களால தான் வாங்க முடியும். இல்லைன்னா சர்ச்சில் இருக்கவங்க வச்சுருப்பாங்க. உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதானே, நீ என்ன பண்ணு, ஏசப்பா கிட்டே நீ ப்ரேயர் பண்ணு, ஓகேவா? ஏசப்பா உன்னோட ஆசையெல்லாம் ஏசப்பா நிறைவேற்றுவாங்க, சரியா? ஆனால் நம்மளால் காசு கொடுத்து பைபிள் எல்லாம் வாங்க முடியாதுடா. அம்மா ஒன்று சொன்னாங்களே, நம்மளால பைபிள் வாங்க முடியாதுன்னு. ஆமாம்ல, அம்மா என்னன்னு ஒன்று சொன்னாங்களா, ப்ரே பண்ண பைபிள் கிடைக்குன்னு. அப்போ நான் ப்ரே பண்ணுறேன். வேத புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மேரி ஜோன்ஸிற்கு தான் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் உண்டாக்கியது. அவ்வாறாக மேரி ஜோன்ஸ் பள்ளிக்கு சென்று நன்றாக படித்தார். ஏசப்பா, நான் படிக்க கிருபை செஞ்சீங்களே, அந்த மாதிரி நானும் பைபிள் வாங்கி பைபிளையும் படிக்கணும் கிருபை செஞ்சீங்க ஏசப்பா. இவ்வாறாக கல்வி பயின்ற மேரி ஜோன்ஸ் வேத புத்தகத்தை வாங்குவதற்காக பணத்தை சேகரிக்க ஆரம்பித்தார். இவ்வாறாக தான் சேமித்து வைத்த பணம் அனைத்தையும் தன் தகப்பனின் மருத்துவ செலவிற்காக தியாகம் செய்தார்.
எனக்கு வந்து புரியுது மேரி உன்னோட கஷ்டம். நீ 6 வருஷமாக பைபிள் வந்து வாங்கணுன்றதுக்காக நீ என்னென்னமோ வேலை செஞ்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நீ இவ்வளோ காசு நீ சேர்த்து வச்சுருக்க. எனக்கு தெரியுது பைபிள் மேலே நீ எவ்வளோவா நீ வந்து அது மேலே உனக்கு விருப்பம் இருக்குன்னு. ஆனால் நம்ம அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நம்மக்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. நீ இதை கொஞ்சம் நீ கொடுத்தனா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் மேரி. நீ இதை வந்து அப்பாக்காக நீ இதை நீ செய்கிறியா? பரவாயில்ல ஏசப்பா, எங்கள் அப்பாவுக்கு தானே கொடுப்பேன். நான் இன்னும் நிறைய வேலை செஞ்சு இன்னும் நிறைய காசு சேர்த்து வச்சு நான் கண்டிப்பாக ஒரு நாள் பைபிள் வாங்குவேன் ஏசப்பா. எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க. வருடங்களாக தான் சேமித்து வைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்கு சென்றார். அப்பா, பட்ட பிரயாசத்துக்கு ஹார்ட்ஷிப்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா காசையும் இப்போ நான் பைபிள் வாங்க போகிறேன். இப்போ பாஸ்டர்கிட்ட போயிட்டு பைபிள் இருக்கான்னு கேட்டு நான் வாங்கி படிக்க போகிறேன். மேரி, என்ன ஆயிடுச்சு? எதுக்கடி ஓடி வரீங்க? அதுவா, இது ரொம்ப நாளா 6 வருஷமா சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு இந்த காசை சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பைபிள் தரீங்களா? மை காட் மேரி, என்கிட்ட எந்த ஒரு புது பைபிளும் கிடையாது. இங்க வேல் ஸ்டேஷன்லயும் புதுசா பைபிள் இல்ல. அப்ப எங்க தான் அந்த பைபிள் கிடைக்கும்? தாமஸ் சார்ல்ஸ் இருக்காரு, அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கும் பைபிள். அவர் யாரு? அவர் எங்க இருக்காரு? அவர் 26 மைல்ஸ் தள்ளி இருக்காரு. அவர்கிட்ட போனா கண்டிப்பா உங்களுக்கு பைபிள் கொடுப்பாரு. அப்ப நான் உடனே போறேன். அது ரொம்ப தூரமா இருக்கு மேரி, உங்களால போக முடியாதாங்க? பரவாயில்ல, நான் போறேன். எனக்கு பைபிள் வேணும், எனக்கு படிக்கணும், எனக்கு ஆண்டவரை பத்தி நிறைய அதுல இருந்து அறிந்து கொள்ளணும். சரி மேரி, நீங்க இவ்வளவு வாஞ்சியா இருக்கலாம், கண்டிப்பா இயேசு பைபிள் தருவாரு. உங்களுக்காக ப்ரே பண்ணிருக்கேன். ஓகே பாஸ்டர், நான் போயிட்டு வரேன். போதகருடைய வார்த்தையை கேட்ட மேரி ஜோன்ஸ் 26 மைல்கள் நடந்து சென்று தாமஸ் சார்லஸ் என்னும் தேவ ஊழியரிடம் சென்று வேத புத்தகத்தை வாங்க தீர்மானம் பண்ணினாள். தீர்மானித்தது மட்டுமின்றி மேரி ஜோன்ஸ் கரடுமுரடான பாதைகள், ஆறுகள், மலைகள், கடினமான பாதையை கடந்து தன் வெறும் காலில் சென்றார். ஆண்டவர் மீது வைத்த அன்பின் நிமித்தமும் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமும் கடினமான இந்த பாதைகளை கடந்து சென்ற போதும் மேரி ஜோன்ஸிற்கு தூக்கமும் பாதுகாப்போ ஒரு பெரிதான விஷயமாக தெரியவில்லை. வேதத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் அந்த 26 மைல் பயணம் மேரி ஜோன்ஸிற்கு 2 நாட்களில் முடிவடைந்தது. தூக்கமின்றி கடினமான பாதையில் கடந்து சென்றாலும் மேரி ஜோன்ஸின் பயணம் தடைப்படவில்லை. 2 நாட்களில் தேவ ஊழியர் தாமஸ் சார்ல்ஸ் இருக்கும் இடத்திற்கு சென்றடைந்தார். அப்பா, தாமஸ் சார்ல்ஸோட வீடு தெரியுது. எனக்கு கண்டிப்பா பைபிள் கிடைச்சிரு. நான் போய் பார்க்க போறேன். மிஸ்டர் தாமஸ். அம்மா, நீங்க யாரு? மேரி, உங்ககிட்ட பைபிள் இருக்க சொன்னாங்க. உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா? ஐயோ சாரி மேரி, எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, எதுவுமே இல்ல. ஒரு பைபிள் கூட இல்லையா? எதுவுமே கிடையாது, எல்லாமே ப்ரீ புக் பண்ணி எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கிழிஞ்சதா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு புக் எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க, அதை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? இதுக்காக நான் 26 மைல்ஸ் வேல்ஸ் தேசத்துலேருந்து வந்தேன். இந்த பைபிளுக்காக தான் கடந்து வந்தேன். இவ்வளோ வருஷமா நான் 9 வருஷமா காசு சேர்த்து வச்சேன். எனக்கு ஒரு பைபிள் கூட இல்லையா? ஏசப்பா, நான் ஏன் இப்படி இருக்கு? எனக்கு ஒரு பைபிள் கூட இல்லையா? ஒரு வேல் தேசத்துலேருந்து வந்தேன், ஒரு பைபிள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. என்னது 9 வருஷமாக கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஒரு பைபிள் வாங்கணுன்றதுக்காக 26 மைல் தூரத்துலேருந்து வேல் ஸ்டேஷன்லேருந்து இவங்க வந்து பைபிள் வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வாஞ்சையாக வந்து கேட்குறாளே, இவளுக்கு எப்படி நான் பைபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அனுப்புறது? வெறுமே எப்படி இவளை அனுப்புறது? எனக்கு மனசே கேட்கல. கண்டிப்பாக இவளுக்கு நான் ஒரு பைபிள் கொடுத்து தான் அனுப்பணும். மேரி, நீ ஒன்றும் கவலைப்படாத.
நான் புக் பண்ணவங்க கூட நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு பைபிள் இருக்கு, அதை நீ இப்போ எடுத்துட்டு போ. சரியா? உங்கள்கிட்ட இருக்கா? ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் ஒரு பைபிள் இருக்கா? என்கிட்ட இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அந்த பைபிள் கொடுக்குறேன், நீ அதை எடுத்துட்டு போ. சரியா? தேங்க்யூ ஏசப்பா, ரொம்ப தேங்க்யூ. எனக்காக நீங்கள் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ ஏசப்பா. இதுதான் அந்த பைபிளா? ஆமாம். தேங்க்யூ ஏசப்பா, எனக்கு இந்த பைபிள் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஏசப்பா, ரொம்ப தேங்க்யூ. நான் இதுக்காக கஷ்டப்பட்டு 9 வருஷமா வெயிட் பண்ணேன். எனக்கு கொடுத்ததுக்காக தேங்க்யூ. இதாங்க அந்த காசு. எவ்வளவோ தேசங்களுக்கு பைபிளே போய் சேராமல் இருக்குது. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். சப்பா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படியாவது எல்லா தேசத்துக்கும் நான் வந்து பைபிளை கொடுக்கணும் சப்பா. மேரி ஜோன்ஸுக்கு கிடச்ச மாதிரி எல்லா தேசத்துக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த பைபிள் போய் சேரணும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். நமக்காக இப்படி எழும்பணும்னு சொல்லி வைரக்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு நான் பைபிள் கொடுத்தேன். அதே மாதிரி அநேகருக்கு இந்த பைபிள் போய் சேரணும் சப்பா. இதுக்கு எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மேரி ஜோன்ஸ் வேத வசனத்தின் மீது வைத்திருந்த அன்பையும் தேவன் மீது கொண்ட அன்பையும் தன் கண்களால் கண்ட தேவ ஊழியர் தாமஸ் சார்ல்ஸ் இன் இருதயத்தில் பாரத்தை உண்டாக்கியது. இதன் விளைவாக தி பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி என்னும் நிறுவனம் இன்று 200 தேசங்களுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு சிறு பெண்ணின் தியாகமும் அவர் வேத வசனத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சையும் இன்று அநேகருடைய கரங்களில் வேத புத்தகம் ஏந்தி இருக்கும்படியான வாய்ப்பை பெற்று தந்தது. குட்டீஸ், இப்போவும் நம்ம ஸ்கிட்டை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்ததில்ல? அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்ததில்ல? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அக்கா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இதில் பார்த்தோம்ல, எப்படி மேரி ஜோன்ஸோட லைஃப்பில் சின்ன வயசில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வளர வளர அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பில் ஏசப்பா எவ்வளோ சூப்பராக மாற்றிட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் ரீசன் என்னது? அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு தாகம், அந்த பைபிள் மேலே அவங்களுக்கு இருந்த அந்த வாஞ்சை. அதே வாஞ்சையோட இப்போ எல்லோரும் நம்ம சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாருமே நீங்கள் ஸ்கிட் பார்த்துருப்பீங்க. மேரி ஜோன்ஸ் உங்களை மாதிரி ஒரு சின்ன பிள்ளையாக இருந்து ஆனால் அந்த வார்த்தைக்கு, வேர்ட் ஆஃப் காட்க்கு அவங்க எவ்வளோ வாஞ்சியாக இருந்தாங்க, எப்படி தாகமாக இருந்தாங்க, அந்த வார்த்தைக்காக பைபிள் கிடைக்கணும்னு என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ அதே மாதிரி தாகம் உங்களுக்குள்ளேயும் வரணும்னு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஸோ நீங்களுமே அந்த மாதிரி, ஸோ அந்த மேரி ஜோன்ஸை மாதிரி உங்களுக்குள்ள அந்த வார்த்தைக்காக தாகம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், வார்த்தையானவர் எப்படிப்பட்டவர் நீங்களும் தேடி அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இந்த தாகம் பெருகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஸோ அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகும்ல. ஸோ உங்கள் மூலயமாவும், ஸோ அந்த மேரி ஜோன்ஸ் மூலயமா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த பைபிள் கிடச்சது இல்லையா? அந்த மாதிரி நம்ம மூலயமா ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கூட இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ், ஸோ பெரியவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்மளும் வந்துட்டு ஜெபிக்க போகிறோம். அக்கா கூட சேர்ந்து ப்ரே பண்ணுறீங்களா குட்டீஸ்? ஓகே, கண்ணை மூடுங்க, முட்டி போடுங்க, நம்ம ப்ரே பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே இசப்பா. ஆண்டவரே இசப்பா, அந்த மேரி ஜோன்ஸ் அவங்களுக்குள்ள அந்த வாஞ்ச ஆண்டவரே, அது உங்களால் கொடுக்கப்பட்ட தகப்பனே. அது போல் ஆண்டவரே இசப்பா, சிறு பிள்ளைகளாக எங்கள் சபையில் இருக்கவங்களும் ஆண்டவரே இசப்பா, இன்னும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே அந்த வார்த்தையின் மேலே தாகம் வரணும்ப்பா. அந்த வேர்ட் ஆஃப் காட் மேலே அந்த தாகம் உண்டாகணும்ப்பா. அது தெரிஞ்சுக்கணும், அதை இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் கர்த்தரை கிட்டி சேரணுன்ற அந்த வாஞ்ச ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் பெருகட்டும்ப்பா. ஆமென் தகப்பனே. இங்கே இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியில் ரட்சிக்க
ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெருகணும் தகப்பனே. ஏசப்பா அந்த வார்த்தையின் வல்லமையினால் நிரப்பப்படணும்ப்பா. அந்த வார்த்தையினால் நிரப்பப்பட ஆண்டவர் இந்த வார்த்தையில் இருக்க அந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் ஆண்டவரே நீங்கள் நிரப்புவீங்களே ஏசப்பா. அந்த வார்த்தைக்குள்ளே இருக்க அந்த ஆவியும் ஜீவனும் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்குள்ள அது கடந்து வருமே. அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள கடந்து வந்து நீங்கள் விரும்புகிற அந்த காரியங்களை செய்வாங்களேப்பா. ஆண்டவரே உலகத்துக்கு ஆண்டவரே ஏசப்பா பின்னாடி போகாமல் உங்கள் பின்னாடி ஓடி வரத்தக்கதாக தகப்பனே ஏசப்பா இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நிரப்பட்டோம்ப்பா. இந்த வார்த்தையின் மேலே அளவற்ற அந்த தாகம் உண்டாகணும்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ள அந்த எழுப்புதல் உண்டாகணும் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாதி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்காக உங்களுடைய நீதிக்காக உங்களுடைய மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இசப்பா மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இசப்பா சிறு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே குழந்தைகள் பாலகர் எல்லாரும் மேலே நீங்கள் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இசப்பா அந்த வார்த்தையை படிக்கத்தக்கதான அந்த தாகத்தையும் விருப்பத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கொடுக்கட்டும். ஆண்டவரே அறிகிற அறிவின் மேன்மையினால் நிரப்புங்க. அநேகர் கிறிஸ்துவண்டை நடத்துகிற பிள்ளைகளாக சுடர்களாக நட்சத்திரங்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. எங்கள் திருச்சபைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே இந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த எழுப்புதல் உண்டாகணும்ப்பா. அந்த அளவற்ற தாகம் கர்த்தர் மேலே தாகம் கர்த்தரையே நோக்கி பார்க்குற அந்த தாகம் பெருகட்டும். ஆண்டவரே சப்பா கர்த்தவே நீங்கள் கிருபை தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமென் தகப்பனே சப்பா நீங்கள் அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை சிறு பிள்ளைகளோட இருதயத்தில் பெருக பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு சிறு பிள்ளைகள் மத்தியில் அந்த எழுப்புதல் உண்டாகணும். எங்கள் சபையில் இருக்க பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகணும். ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்க பிள்ளைகள் மத்தியில் அந்த எழுப்புதலத்தை பற்றி பிடிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அந்த வார்த்தையானவர் நேர் வழியாய் நீங்கள் நடத்த போவதுக்காக நன்றி. ஆண்டவரே உங்கள் அண்டை நீங்கள் கூட்டி சேர்க்கறதுக்காக நன்றி. உங்கள் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பி ஆண்டவரே அந்த மேரி ஜோன்ஸ் ஆண்டவரே சப்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினது போல எங்கள் சபையில் இருக்க பிள்ளைகளையும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சப்பா தேசத்துக்கு ஆசீர்வாதமாக சபைக்கு ஆசீர்வாதமாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்ற போவதற்காக நன்றி. உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுறதுக்காக நன்றி. இயேசு ரட்ச நாமத்தில் பிதாவே ஆமென். சரி குட்டீஸ், இப்போ அக்காவோட நீங்களும் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேரி ஜோன்ஸ் மாதிரி நமக்குள்ளேயும் அந்த வாஞ்சியும் அந்த தாகமும் வார்த்தை மேலே இருக்கணும். ஸோ நம்மளும் அப்படி இருக்கும்போது டெய்லி நம்ம ஜெபிக்கும் போது பைபிள் வாசிக்கும் போது ஏசப்பா வந்து நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவார். சரி குட்டீஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான சாங் இருக்குது. ஸோ அந்த சாங்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் சேர்ந்து அக்காங்களோட ஆடுங்க, சரியா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். ஓஹோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆஹா ஓஹோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆஹா ஓஹோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆஹா ஓஹோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவார். நீ சோர்ந்து போனா உன்னை தோளில் சுமப்பார். நீ கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவார். நீ சோர்ந்து போனா உன்னை தோளில் சுமப்பார். லிஃப்ட் பண்ணு டைம் இதுவே கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. லிஃப்ட் பண்ணு டைம் இதுவே கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. பிரதர்ஸ் எல்லாம் குழியில தான் போட்டாலுமே யோசேப்போட கர்த்தர் என்னாலுமே. பிரதர்ஸ் எல்லாம் குழியில தான் போட்டாலுமே ஜோசப்போட கர்த்தர் என்னாலுமே. வெயிட்டா காத்துரு வெயிட்டா உயர்த்துவாரு. தரிசனம் நிறைவேறுமே. ஸ்லைட்டா காத்துரு வெயிட்டா உயர்த்துவாரு. கலையாக மாற்றிடுவாரு. லிஃப்ட் பண்ணும் டைம் இதுவே கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. தம்பே லிஃப்ட் பண்ணும் டைம் இதுவே
கத்தர் ஒன்ன உயர்த்துவாரே ஆஹா ஓஹோன்னு கத்தர் உன்னை உயர்த்துவார் ஆஹா ஓஹோன்னு கத்தர் உன்னை உயர்த்துவார். சரி குட்டீஸ், இப்போ நீங்கள் ஆக்ஷன் சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ அக்காங்களோட சேர்ந்து நீங்களும் ஆடினீங்களா? ஸோ சாங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நல்லா இருந்ததா? ஆமாம், அக்காவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்ததுல அந்த பாட்டை ஆடும்போது. ஸோ காட்ஸ் ப்ரெசன்ஸும் அந்த சாங்கில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிவைவல் மேக்கர்ஸ் பற்றி நம்ம ஸ்கிட் பார்த்தோம். இப்போ அக்காங்க வந்து மேரி ஜோன்ஸ் அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம போய் கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், praise the Lord. இந்த வீக் நம்ம இந்த ரிவைவல் மேக்கர்ஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேரி ஜோன்ஸ். மேரி ஜோன்ஸ் அப்படின்றவங்க வேல்ஸ் தேசத்தில் 1784 ஆண்டில் பிறந்தவங்க. இல்லை, ரொம்ப இயர்ஸ் பேக்கில் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் இந்த இயர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருப்போமா கூட தெரியாது. அந்த நூற்றாண்டில் அவங்க பிறந்தாங்க. வேல்ஸ் தேசத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் அவங்க பிறந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க அப்பா ரொம்ப சின்ன வேலை செய்கிறவங்க. ஸோ ரொம்ப பாவர்ட்டின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப ரிச் பீப்புள் அவங்க கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட அவங்க எப்படின்னா ஆண்டவரை உண்மையாக தேடுற குடும்பமாக இருந்தாங்க. ஸோ உண்மையாக ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தேடுற குடும்பமாக இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே ஆண்டவரை பற்றி சொல்லி மேரி ஜோன்ஸும் ஆண்டவருக்குள்ள ஆண்டோட லவ்வில் வார்த்தையில் ரொம்ப அன்பாக அதுலேயே அவங்க வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஃபேத்தில் வந்து ரொம்ப அழகாக பில்டுன்னு சொல்கிறத விட ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்க ஒரு ரிச்சான பீப்புளாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் தான் மேரி ஜோன்ஸ் பிறந்தாங்க. அக்கா சொன்ன மாதிரி வந்து மேரி ஜோன்ஸ் வந்து வாரம் வந்து சண்டே வந்து சர்ச்சுக்கு அவங்க ஃபேமிலியோடு போவாங்க. ஃபேமிலியில் அவங்க எல்லோரும் போகும்போது பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 miles நியர்லி நம்ம கிலோமீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணோன்னா 4 kilometers கிட்ட வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க தினமும் ஆலயத்துக்கு வந்து அவ்வளோ வாஞ்சையாக ஆசையாக போவாங்க. ஆலயத்தில் வந்து பாஸ்டர்ஸ் வந்து பைபிள் வந்து ரீட் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. ஸோ அந்த டைமில் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம வந்து பைபிள் சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஆண்டர் வார்த்தை கேட்கணும், திருப்பி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும், மேரி ஜோன்ஸ்க்கு மட்டும் அந்த பைபிளை அவங்க வாரத்தில் ஒரு நாள் ரீட் பண்ணாலும் அது நம்ம கூடவே இருந்துச்சுன்னா, டெய்லி இருந்ததுன்னா நம்ம ரீட் பண்ணலாம்ல, நம்ம வேதத்தை வாசிக்கலாம்ல. அந்த ஆண்டவரோட வார்த்தைகள் வந்து அவங்களோட இருதயத்தில் அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு. அந்த அன்பு வந்து அவங்களை இழுத்ததுனால அவங்க வந்து நம்ம எப்படியாவது இதை வாங்கணும், நமக்கும் ஒரு பைபிள் வேணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபிள் வந்து சோல்வ் பண்ணாங்கன்னா அதுக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனால், சரி ஓகே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம காசு வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம பைபிள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே வந்து அதுக்காக அவங்க உழைக்க ஆரம்பித்தாங்க. அக்கா சொன்னாங்கல்ல, ஸோ பைபிள் வந்து சர்ச்சில் மட்டும்தான் இருக்கணும், ஸோ பைபிள் வாங்க இவங்க காசு சேர்த்து வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் காசு சேர்த்து வைக்கணும், ஈஸியாக கொடுத்து வாங்கிடலாமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த காலகட்டத்தில் அந்த வேல்ஸ் தேசத்தில் பைபிள் அதிகமாக கிடையாது. அக்கா சொன்ன மாதிரி சர்ச்சில் தான் இருக்கும், பாஸ்டர்ஸ் கிட்ட இருக்கும், அப்புறம் ரொம்ப ரிச்சான பீப்புள் கிட்ட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டைமில் தான் பிரிண்டிங் டெவலப் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அக்கா சொன்ன மாதிரி மேரி ஜோன்ஸ்க்கு வீட்டிலேயே தான் கூடவே பைபிள் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இதெல்லாம் எப்போ தெரியுமா, மேரி ஜோன்ஸ்க்கு 20 years 25 years இருக்கும் போது இல்லை, அவளுடைய 6, 7, 8 வயசுலேருந்து இது தொடங்க ஆரம்பிச்சது. ஸோ அவள் எவ்வளோ 8 வயசில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டா. ஸோ அதுக்காக அக்கா சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேலை அவளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைலாம் செஞ்சு அவள் காசு சேர்த்து வைப்பா. ஸோ யாராவது ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் பைபிள் படிச்சுட்டு வருவா. ஸோ இப்படி ஆசையாக இருந்தா. அப்படி அவள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அவங்க அப்பா சிக்காயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த மருத்துவ செலவுக்காக இவ சேர்த்து வச்ச காசை வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பட் அப்போ கூட அவ சோர்ந்து போகாமல் என்ன பண்ணான்னா, திருப்பியும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படியாவது பைபிள் எனக்கு கிடைச்சா போதும், பைபிளை நான் ரீட் பண்ணணும், ஏசுப்பா கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண. அப்படி ஸ்டார்ட் பண்ணி
6 வருஷம் வந்து அவள் சேர்த்து வச்சா. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேபர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையா ஹெல்ப் பண்ணி அப்படி 6 வருஷம் அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ஆல்மோஸ்ட் அவளுடைய 6-7 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி ஒரு 6 வருஷம் கழித்து அவள் முழுமையாக ஒரு பைபிள் வாங்குற அளவுக்கு அவங்க வந்து ஒரு காசு வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து 6 இயர்ஸாக வந்து சேர்த்து வச்சுட்டு அவங்க பைபிள் வாங்கணும் அப்படின்னு போகிற டைமில் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. என்னென்னா அவங்க ஆசையாக அவ்வளோ கஷ்டப்பட்டு 6 இயர்ஸ் மேலே சேர்த்து வச்ச அந்த காசை வந்து அவங்க கொண்டு போய் வாங்கும்போது அந்த இடத்துல பைபிள் இல்லவே இல்லை. ஸோ அப்போ தான் அந்த சர்ச் பாஸ்டர் சொல்கிறாரு, உனக்கு இப்போவே வேணும் அப்படின்னா நீ வந்து 26 மைல்ஸ், அதாவது நியர்லி 40+ கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு தூரத்துக்கு நீ போய் தான் அங்கே வந்து தாமஸ் சார்ல்ஸ் அப்படின்ற ஊழியக்காரர் இருக்கார், நீ அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக உனக்கு பைபிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அப்போ என்ன யோசிக்கிறாங்க, சரி ஓகே இவ்வளோ மைல்ஸ் தானே, 26 மைல்ஸ்னாலும் நம்ம வந்து நடந்து போயிடலாம். அவங்க இருந்தது வந்து இப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் 26 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னா நம்ம வந்து நடந்து போக மாட்டோம். ஒரு ஆட்டோவில், ட்ரெயினில், இல்லைனா வந்து எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போனால் ஈஸியாக போயிடுவோம், சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு பார்த்து போவோம். ஆனால் அவங்க 2 டேஸாக வந்து நடந்தே வந்து அந்த மைல்ஸ் கடந்து போய் அந்த இடத்துக்கு போனாங்க. 26 மைல்ஸ் வந்து அவங்க தூரமாக நடந்து போனாங்க. அப்போ நடந்து போகும்போது அவங்க வீட்டிலேயே வந்து அவங்க செப்பல்ஸ் வந்து போட்டிருந்தா கண்டிப்பாக அது வந்து பிஞ்சிரும், அது வந்து நாசமாயிரும்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வச்சுட்டு வெறும் காலோடே நடந்து அவ்வளோ தூரம் மலை, அந்த பள்ளத்தாக்கு, அவங்க போகிற வழியில் நிறைய கஷ்டமான பாதைகள், எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இல்லை, காடுகள் இந்த மாதிரி எல்லாத்தையும், மலைகள் எல்லாத்தையும் தாண்டி, ரிவர்ஸ் இந்த மாதிரி தாண்டி தான் வந்து அவங்க போகிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல நிற்கும் போது 2 நாள் கண்டினியூஸாக நடந்து போய் அங்கே போகிறாங்க. அங்கே போய் அவர்கிட்ட போய் பேசும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அங்கே இருக்கிற பைபிள் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அக்கா சொன்ன மாதிரி 2 டேஸ் ஜேர்னி நடந்து வெறும் காலையே நடந்து போய் பைபிள் கிடச்சிரும் அப்படின்னு அந்த தாமஸ் சார்ல்ஸ் கிட்ட போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம். என்னன்னா அவர் வச்சிருந்த எல்லா பைபிளுமே இன்னும் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டாராம், புக் பண்ணிட்டாங்களாம். ஸோ அப்போ அந்த இடத்துலையே இந்த மேரி ஜோன்ஸ் கதறி அழுதாங்களா, நான் இவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணேன், இவ்வளோ மைல்ஸ் நான் கடந்து வந்தேன், ஆனால் எனக்கு பைபிள் கிடைக்கலையேன்னு அவ்வளோ வந்து அவங்களோட 16 இயர்ஸில் வந்து அப்படி அழுதுட்டு இருந்தாங்களா. அவ்வளோ வாஞ்ச அந்த டீனேஜ் அந்த டைமில். அப்போ இந்த தாமஸ் சார்ல்ஸ் பார்த்தா அவருக்கு மனசு வந்து அவ்வளோ வந்து இறங்குச்சான். ஐயோ இவ்வளோ ஒரு பைபிளுக்காக இவ்வளோ இயர்ஸ், இந்த சைல்ட்ஹுட்லேருந்து டீனேஜ் வரைக்கும் ஷீ சாக்ரிஃபைஸ் ஆல் அ ஜாய், எல்லா டைமுமே ஃபார் த சேக் ஆஃப் த பைபிள், வேர்ட் ஆஃப் காடுக்குன்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர்கிட்ட இருந்த அந்த பைபிள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்த பைபிளை நான் வேணா அவங்களுக்கு நான் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி கொடுப்பேன், ஆனால் இந்த குழந்தைய, இந்த பொண்ணை நான் வெறுமே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பைபிள் எடுத்து கொடுத்தாங்களாம். ஸோ அதில் மேரி ஜோன்ஸ் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க அந்த பைபிளை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா வேல்ஸ் தேசத்துக்கு போனாங்க. இது மூலமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து தாமஸ் சார்ல்ஸோட இருதயத்துல ஆண்டவர் உண்டாக்குனார். அவர் வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் அவர் கூட பேச ஆரம்பிச்சாரு. இப்படி நிறைய பேர் வந்து பைபிள் கிடைக்காம அந்த காலத்துல இருக்காங்க. வேல்ஸ் தேசம்னு இல்லை, வேர்ல்டு முழுக்க நிறைய பேருக்கு பைபிள் கிடையாது. ஸோ நீ ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது பண்ணணும்னு அவருக்குள்ள ஒரு தாக்கம் வந்து அவர் பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அப்படிதான் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி 1804 வந்து அவங்க ஃபவுண்ட் பண்ணாங்க. இந்த ஒரு மேரி ஜோன்ஸ்னால உங்களுக்கு தெரியும்ல பைபிள் சொசைட்டி. ஸோ வேர்ல்டு வைடில் ஆல்மோஸ்ட் 200 கண்ட்ரீஸில் வந்து இந்த சொசைட்டி இருக்குது. ஃப்ரீயாக பைபிள்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா ஜனங்களுக்கும் பைபிள் போகணும் அப்படின்னு பிரயாசப்படுறாங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிற பைபிளுக்கு கூட இந்த மேரி ஜோன்ஸ் தான் காரணம். இப்படி இந்த பைபிள் சொசைட்டி வந்து தான் ஒவ்வொருத்தங்களா நிறைய பேர் எழும்பிட்டாங்க, மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, பைபிள் பிரிண்ட் பண்ணுறவங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சின்ன பொண்ணு மேரி ஜோன்ஸ்னால தான் அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குனாங்க. அது மட்டும் இல்லை, மேரி ஜோன்ஸ் பைபிள் வாங்கிட்டு போய் ஒரு 4 வருஷத்துல இவங்க டீமாக அவங்களுடைய ஊருக்கெல்லாம் போய் எல்லாருக்கும் பைபிள் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். இவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு தாக்கத்தை வந்து ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய 7 to 16 இயர்ஸில் வந்து வேர்ல்டு வைடு உண்டாக்குனாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஷீ இஸ் ரியலி அ ரிவைவல் மேக்கர் தானே. ஸோ நம்ம கூட இந்த டைமில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணும்,
ஒரு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஆம்பிஷனோட, பெரிய வந்து இன்ஸ்பிரேஷன் இவங்கள மாதிரி வரணும், அப்புறம் ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் வச்சுருப்போம். இப்படி தான் நம்ம லைஃப் லீட் பண்ணணும், இப்படிலாம் வரணும், இவ்வளோ நம்ம பெருசாகணும் அப்படின்னு நினைப்போம். பட் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சான்சஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜென்ரலாக சின்ன வயசில் நமக்கு எல்லா ஆசைகளும் இருக்கும். நம்ம விளையாடணும், பாடணும், ஆடணும், ஓடணும், எவ்வளோ ஆசைகள் இருக்கணும். ஆனால் நம்ம சர்ச்சுக்குன்னு வரும்போது அந்த ஒன் சண்டே நம்ம இருக்கிற அந்த ஒரு 2 hours 3 hours ஆண்டவர் சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி ஆண்டவரோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நம்ம ஆண்டவரோட வார்த்தை மேலே தாகமாக இருக்குமா, அவரோட வார்த்தையை கேட்குறவங்களா இருக்குமா. ஒரு வாரமும் வந்து மேரி ஜோன்ஸ் சர்ச்சுக்கு போகும்போது அவங்களோட இருதயத்தில் நான் இந்த வேதத்தை எனக்கு வந்து என் கூடவே வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளோ தாகமாக இருந்தாங்க. அவங்க அந்த பைபிளை கையில் வாங்கணும், அதை டச் பண்ணணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து, நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நடக்கலை. அவங்க வந்து 6 வருஷமாக நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. அந்த வேலை பார்த்து வந்த சம்பளத்தில் தான் வந்து அவங்க மணி சேவ் பண்ணி போய் வாங்கினாங்க. அப்போ கூட அவங்களால வாங்க முடியல. 26 miles நடந்தாங்க. எவ்வளவோ சேலஞ்சஸ். ஒரு பைபிள் அவங்க வாங்கணுன்றதை விட ஆண்டரோட வார்த்தைகள் என்னோட கையில் வரணும், நான் டெய்லியும் அந்த பைபிளை ரீட் பண்ணணும், எனக்கு அந்த ஆண்டரோட வார்த்தைகள் என் கூட டெய்லியும் பேசணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, இதுக்கு இடையில நடுவில் வந்து அவங்க ஸ்கூலில் போய் லேர்ன்லாம் பண்ணாங்க, பிரைட் ஸ்டூடெண்ட்டாக வந்தாங்க. ஸோ பைபிளை ரீட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கூலுக்கும் போய் படிச்சிருக்காங்க. அந்த பைபிளை நான் என் கையில் வாங்கணும், என் கூடவே இருக்கணும்னு நினச்சா அவங்களோட சின்ன ஆசை இன்றைக்கி எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையே வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ இவங்க மேபி போகாமல் இருந்திருந்தால் அதோட தேவைகள் தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி பைபிள் சொசைட்டி அப்படின்றது பெரிய ஆர்கனைசேஷனாக உருவாகி 200+ கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரியில் ஒரு சின்ன வில்லேஜில் இருந்த ஒரு மேரி ஜோன்ஸ் வச்சு ஆண்டவர் வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னா, ஸோ உங்கள் இருதயத்தில் நீங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க? நமக்கு கொடுத்துருக்க பைபிள், நம்ம கையில் கிடச்சிருக்கிற பைபிளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், யாருக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆண்டரோட வார்த்தை மேலே தாகமாக இருக்குமா, ஆண்டர் நம்மகிட்ட பேசணும்னு நம்ம ஆசையாக இருக்கோமா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன பொண்ணால் இவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வர முடியும்னா நம்ம நினச்சா நம்ம மனசில் ஆண்டோட வார்த்தைகளை வைத்து நம்ம ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே ஆண்டருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். கண்டிப்பாக அக்கா சொன்னாங்கல்ல. ஸோ அது மாதிரி நம்மளும் ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம தேசத்தில், நம்ம இருக்கிற ஆலயத்தில், நம்ம குடும்பத்தில் உண்டாக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவங்க இவ்வளோ சேலஞ்சஸ், இவ்வளோ சாக்ரிஃபைஸ் அப்புறமா அவங்க நினச்சது அவங்களுக்கு கிடச்சதில்ல. அவங்களோட கடைசி ஏஜில் அவங்க 80 years ஆகும்போது அவங்க எல்லா அசர்ட்டை கூட இந்த பைபிளுக்காக, இந்த ஆர்கனைசேஷன் பைபிள் கொடுக்குறவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் பைபிள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சேவை கூட அவங்க செஞ்சாங்க. ஸோ அவ்வளோ ஆண்டோட வார்த்தை மேலே ஒரு அன்பு. ஸோ இந்த மேரி ஜோன்ஸோட லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு ரிவைவல் மேக்கர்ஸாக வாழணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. ஸோ அதுதான் எங்களுடைய விஷன். ஸோ அதுதான் எங்களுடைய தியாகம். சரி, உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் ரிவைவல் மேக்கர்ஸில் ஒரு நியூ கேரக்டரோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். என்ன குட்டீஸ், மேரி ஜோன்ஸ் பற்றி அக்கா சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்ல. நெக்ஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி சூப்பரான ஒரு ரிவைவல் மேக்கரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம். ஆமாம் குட்டீஸ், வெயிட் பண்ணுங்கள். எக்ஸைட்டடாக கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்க, நாங்களும் கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ இப்போவும் இந்த ப்ரோக்ராமை நம்ம முடிக்கிற டைம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். பாஸ்டர் அங்கிள் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. இவ்வளவு நேரமாக இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பேரண்ட்ஸுகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு கூட இணைந்து இந்த ப்ரோக்ராமை இவ்வளவு நேரமாக பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு நம்முடைய சண்டே கிளாஸ் நடத்துகிற டீச்சர்ஸ்மார்கள் மற்றும் நம்முடைய சபையில் இருக்கிற தம்பிமார்களெல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினாங்க.
எனவே இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் இருந்தது, ஸ்கிட் இருந்தது, பாட்டு இருந்தது, எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அனுப்பி வைங்க. அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஊழியம். பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் உதவி செஞ்சு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தின் நிமித்தம் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இதனுடைய நோக்கம் அதுதான். எனவே நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஆண்டவரே அவருடைய இந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ஆண்டவரே பிள்ளைகள், ஆண்டவரே பெற்றோர்கள் எல்லோரையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபை ஞானத்தை கர்த்தர் தந்து தொடர்ந்து நீர் நடத்தி அருளுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தேவாதி தேவனுடைய கிருபையின் கரமே தொடர்ந்து அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதியும், கிருபை தாரும். கர்த்தருடைய கரமே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். என் கிருபை உனக்கு போதும் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தீர். எனவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து நீரே நடத்தும். உம்முடைய கரமே தொடர்ந்து நடத்தட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதல் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். God bless you. Praise the Lord. Praise the Lord.